ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டிங் டிஎன்பிஎஸ்சி தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்கலாமா? ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரூஹேலாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1959. மிக நீண்ட காலம் இந்திய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு 1946. சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1971. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை யார் எழுதினார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம். ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் பூமி. தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்? 2. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9. 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது? கன்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் அப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குரூப் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.